என்னடா சூரிய உதயத்தோட ஸ்டார்ட் பண்ணுறது தானேங்க பார்க்குறீங்க? ஆமாங்க. சூரிய உதயம் ஆவறதுக்கு முன்னாடியே வீட்ல சமைக்கிறதுக்கு என்ன இருக்குதுன்னு தானேங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். இன்னைக்கு சமைக்கிறதுக்கு என்ன காய் இருக்குதுன்னு பார்த்தா, வீட்ல எந்த காயுமே இல்லைங்க. சரி, நம்ம வீட்லயே வந்து தோட்டம் தோட்டம் இருக்குதுங்க. அந்த தோட்டத்தில கொஞ்சம் காய் செடியெல்லாம் போட்டிருக்கிறேங்க. சரி, இன்னைக்கு அதுலயாவது போய் அறுத்துக்கிட்டு வருவேன்னு சொல்லி தாங்க ஒரு பைய தூக்கிட்டு கிளம்பிட்டேங்க. அங்கே போய் பார்த்தா சொரச்செடியில பெருசு பெருசாவே நல்லா காய் இருந்துச்சுங்க. சரி, நமக்கு அளவா இன்னைக்கு ஒரு 4 காய் மட்டும் அறுத்துக்கலான்னு சொல்லி தேடி அறுத்துக்கிட்டு இருந்தேங்க. காய் நல்லாவே பெருசு பெருசாவே இருந்துச்சுங்க. 3 கிலோ ஆகிற அளவுக்கே இருந்துச்சுங்க ஒவ்வொரு காயும் பார்த்தீங்கன்னா. இன்னைக்கு நமக்கும் நம்ம தோட்டத்தில் வேலை செய்ய வர அக்காவுக்கும் மட்டும் அறுத்துக்குவோன்னு சொல்லிட்டு 4 காய் மட்டும் அறுத்துட்டு இருந்தேங்க. இன்னும் பிஞ்செல்லாமே நிறையவே இருக்குதுங்க. ஒரு 10, 15 காயே வருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்தில் ஒரு 2, 3 நாளைக்கு அம்மா சுரக்கா வச்சுருவாங்கன்னு தாங்க நினைக்கிறேன். எப்பவுமே அப்படித்தானுங்களே, நம்ம வீட்டில் என்ன செடி இருக்குதோ அந்த குழம்பு கண்டிப்பாக வாரத்தில் ஒரு 2, 3 நாளைக்காவது இருக்குங்க. இந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட தேவைக்கும் ஆயிருங்க. இல்ல நம்ம வீட்டுக்கு யாராவது வர்றாங்கன்னா, அவங்களுக்கு குடுக்கறதுக்கும் ஆயிருங்க. அதுக்காகவே அப்பா பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஏதோ ஒரு செடி வச்சுக்கிட்டே இருப்பாங்கங்க. ஒண்ணு சொரக்கா, நொரப்பீக்கங்கா, பீக்கங்கா, பொடலங்கா, வெண்டைக்கா ஏதாவது ஒண்ணு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த அவரைக்காய் சீசன்ல பார்த்தீங்கன்னா, அவரைக்காய் அத்தன இருந்துச்சுங்க. கொத்து கொத்தான அவரைக்காய்ங்க. ஒரு 2 மாசத்துக்கு நல்லாவே நமக்கு கிடைச்சுதுங்க. அதுவும் வந்தோம். வேற என்னெல்லாம் காய் இருக்குது, இன்னும் 2, 3 நாளைக்கு அப்புறம் தானே வருவோம். இப்பவே பார்த்துட்டு போயிரலான்ட்டு எல்லாமே பார்த்துட்டு இருந்தேங்க. நொரப்பீக்கங்கா கொஞ்சம் பிஞ்சு இருந்துச்சுங்க. எப்பவுமே நொரப்பீக்கங்கா பார்த்தீங்கன்னா, பனி சீசனுக்கு தாங்க நல்லா காய்க்கும். ஆனா, இப்ப பார்த்தீங்கன்னா, வெயில் காலத்துக்கே நெறையவே பிஞ்சு இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒரு தென்னங்கன்னு கொஞ்சம் வச்சிருக்கிறேங்க. அதுலருந்து தாங்க இந்த செடி எல்லாமே வச்சுட்ருக்குறாங்க. அதுக்குள்ளேயே கொஞ்சம் ஒரு சோளத்தட்டு எப்படியோ முளைச்சிருக்குதுங்க. அதில பாருங்க கருது பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்குது. அதுலயே ஒரு 10, 20 மரவள்ளி கிழங்கும் வச்சிருக்கிறோங்க நம்ம வீட்டு தேவைக்காக. இந்த சோளத்தட்டு இங்க தாங்க பார்க்குறோம். இவ்ளோ பெருசா இருக்குது. எப்பவுமே ஒரு 1 கோல் 2 கோல் இருக்குங்க. ஆனா நல்லா பெருசா இருக்குதுங்க. சரி, அப்படியே போய் பார்த்தோம்னா, இங்க காலை வேளையில பாருங்க, இந்த வண்டுகள்லாம் இந்த பூல உட்காந்துருக்கிறது பார்க்கறதுக்கே அவ்ளோ அழகா இருக்குதுங்க. சரி, அப்படியே இயற்கையை ரசிப்போன்னு சொல்லி ஒரு கொஞ்ச நேரம் இதையும் பார்த்தாச்சுங்க. ஏன்னா நம்ம வர்றதே என்னைக்காச்சும் ஒரு நாள் தாங்க. இந்த குட்டி தங்கத்த பார்த்துக்கிட்டு நம்ம வீட்ட விட்டு வர்றதே ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. சரி, வந்ததும் வந்தோம், என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பொடலஞ்செடிக்கு நிறைய சரல் ஊனிட்டுருக்குறாங்க அப்பா. அதனால நல்லா பெருசு பெருசா நீள நீளமாவே வந்து பொடலங்கா வந்து காய்ச்சிருக்குதுங்க. கொஞ்சமே வந்து இப்போ நிறையாவே வச்சிருக்குதுங்க. எப்பவுமே இந்த ஹைபிரிட் பொடலைய விட நம்ம வீட்ல வேற இந்த பொடலங்கா வந்து டேஸ்ட்டு, அது தனி டேஸ்ட்டு தாங்க. நீங்களே பாருங்க, இதில அட்டாச் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பெருசு பெருசா நீள நீளமா இருக்குன்ட்டு. அப்படியே ஏதோ பாம்பு தொங்குங்களே! அப்படி இருக்குதுங்க. அப்படின்னு அத கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு, அப்புறம் போயிட்டு சரி, இன்னும் சொரக்காய் எத்தன இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் எண்ணிட்டேங்க. ஏன்னா யாராவது வர்றாங்கன்னா போய் அறுத்துட்டு வந்து குடுக்கலாம்லங்க. அதுக்காக இன்னும் சொரக்காய் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேங்க. நொரப்பீக்கங்காயும் அம்மா எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. சரின்னு அதையும் போய் பார்த்துட்டுங்க, சமையல் வேலையெல்லாம் முடிச்சாச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா, காலையில ஒரு 10 மணிக்கு மேல நம்ம வீட்ல மாடு கன்னு போட்டுருந்துச்சுங்க. சரி, அத வச்சு சீம்பால் செஞ்சிரலாம் சொல்லி தாங்க செஞ்சுட்ருந்தோம். நமக்கு ஒரு 3/4 லிட்டர் பால் கிடைச்சதுங்க. அதில ஒரு 2 டம்ளர் சர்க்கரைய போட்டுங்க, அப்படியே ஏலக்காய 2 பொடி பண்ணி போட்டுங்க, எப்பவுமே நம்ம வந்து நல்லா கலக்கி விட்டுக்கணுங்க. சர்க்கரை, ஏலக்காய் தூள் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வச்சுக்கணுங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா, நாங்க இட்லி பாத்திரத்தில தாங்க சீம்பு வந்து வேவிப்போம். இட்லி பாத்திரத்தில அளவா தண்ணி ஊத்திங்க, பால ஊத்தி உள்ள வச்சுருவோங்க. மூடி போட்டு வச்சு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தோம்னா, நமக்கு சூப்பரான சீம்பு ரெடி ஆயிருங்க. அப்படியே பார்க்கறதுக்கு இந்த பட்டர்ஸ்காட்ச் கேக் மேல பிஸ்தாவ கிரேட் பண்ணி போட்டா எப்புட்ருக்கும், அப்படி இருந்துச்சுங்க நம்மளோட சீம்பு. சரி, எப்படா ஆறும், எப்படா நம்ம கட் பண்ணுவோம், சாப்பிடணுமேன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஸ்லைஸ் பண்ணிங்க, பீஸ் பீஸா போட்டு கட் பண்ண அப்படியே நம்ம ஏதோ கேக் கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்கிற மாரியே ஒரு நெனப்புங்க. நீங்களே பாருங்க நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்ட்டு. சோம்பு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இது கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? எங்கே நம்ம மாடு கன்று போட்டுச்சுன்னா தாங்க நமக்கு கிடைக்குது. வேற போய் வெளியில வாங்குறதுனா மோஸ்ட்லி கிடைக்கிறதே இல்லைங்க. சரி, நம்ம விட்டுறக்கூடாது. இன்னைக்கு நம்ம இத கண்டிப்பா செஞ்சு சாப்பிட்றணும். இல்லைன்னா 2, 3 நாளைக்கு வச்சிருந்தாலாம் கெட்டு போயிரும்ன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு செஞ்சிடலாம் தாங்க செஞ்சு செஞ்சு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படியே எடுத்து வைக்க வைக்கவே செம சாஃப்ட்டா இருந்துச்சுங்க. சாஃப்ட்டா இருந்தது மட்டும் இல்லாம டேஸ்ட்டுமே சூப்பரா இருந்துச்சுங்க. பசுமாட்டு பால்ல செய்யற சீம்பு வந்து டேஸ்ட் வேறு மாரி இருக்குங்க. சிந்து மாட்டு பால்ல செய்யற சீம்பு வந்து டேஸ்ட் வேறு மாரி இருக்குங்க. நீங்க பசுமாட்டு பால் சீம்பு ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இல்ல சிந்து மாட்டு பால் சீம்பு வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, சீம்பு எல்லாத்தோட ஃபேவரெட்டுங்க. எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துலயே காலி ஆயிருங்க. நீங்களே பாருங்க எவ்வளோ சாஃப்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு. நான் இதில செஞ்சு எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்க.
செம்ம சாஃப்டாக இருந்துச்சுங்க. அப்புறம் ஒரு வாழை இலையில வச்சு பார்ப்போம், பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குதேன்னு சொல்லிட்டு ஒரு வாழை இலையில எடுத்து வச்சு பார்த்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருந்தேங்க. வாழை இலையில வச்சு தாங்க கொடுத்தேன். அது அதை விட அல்டிமேட் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சீம்பு சாப்பிட்டு முடிச்சது போதும், நீ வான்னு சொல்லி அம்மா கூப்பிட்டாங்க. நாளைக்கு ரசத்துக்கு புளியே இல்லை, கொஞ்சம் நேரம் புளி கொட்டை வாங்குவியாம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இந்த வேலை நம்மளுக்கு ரொம்ப சடவு பிடிச்ச வேலைங்க. சரி என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி கோப்பானா ஒரு 5-6 புளி எடுத்து வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தேங்க. ஏன்னா கோப்பானா இருக்கிற புளியில் கொஞ்சம் சீக்கிரம் எடுக்கலாங்க. இந்த சின்ன சின்னதாக இருக்கிற புளியில் எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுங்க. அது நமக்கு ஒத்து வராத வேலைங்க. புளி கொட்டை வாங்குறது வந்து சரியான செலவு பிடிச்ச வேலைங்க. அதனாலேயே எனக்கு சுத்தமாக செட்டே ஆகாதுங்க. அப்புறம் என்னடா பண்ணுறது, நாளைக்கு ரசத்துக்கு வேறு புளி இல்லையே, எடுத்துதானே ஆகணும், அம்மா மட்டும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு தாங்க நானும் கொஞ்சம் நேரம் உட்காந்து எடுத்துக்கிட்டு இருந்தேங்க. இந்த முக்கால்வாசி அருவாமனையில் அரிஞ்சு எடுப்பாங்க. எனக்கு அது செட் ஆகாதுங்க. இந்த காயெலாம் வந்து சீவறதுக்கு ஒரு கத்தி மாதிரி ஒன்று வச்சுருந்தேங்க. சரி அதை வச்சு எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு தாங்க அதை வச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். கொட்டையை எடுத்ததுக்கப்புறம் இந்த நார் இழுத்தா தாங்க கரெக்டாக இருக்கும். இந்த கொட்டையோடையே கூட ஊற வச்சு ரசத்துக்கு வைக்கலாம் தாங்க. ஆனால் இந்த புளி கொஞ்சம் செட் ஆக மாட்டேங்குதுங்க அதுக்கு. அதனால கொட்டையை எடுத்துகிட்டு வச்சா தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அளவாக கொஞ்சம் தாங்க இருக்குது. ஒரு 10 கிலோ புளிக்கு தாங்க ஆகும். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துது அதிகமாகவே புளி பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னாங்க. நம்மளது போன வருஷம் கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தாங்க பிடிச்சிருக்குது. அதையே நம்மளால் உலுக்கி எடுக்க முடியலிங்க. இந்த கோப்பானா இருக்கிறத பார்த்து நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இருந்தேங்க. சரி அம்மா பார்த்துட்டு, நீ இந்த வேலைக்கு செட் ஆக மாட்டா, அடுத்த வேலையாவது போய் பார்க்குறியான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. 2 பேரும் பேசிக்கிட்டே எடுத்துக்கிட்டு இருந்தோங்க. சரி நான் கொஞ்சம் நேரம் எடுக்கிறேம்மா, எடுக்க முடிகிற அளவுக்கு எடுக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் எடுத்துக்கிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு இருந்தேங்க. அப்படியே விட்டோனாலும் அதில் வந்து புழு பிடிச்சிருங்க. அதனால கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்தாங்க ஆகணும். வேலை பிடிக்கலினாலும் எடுத்தானுங்க ஆகணும். இது பார்த்திங்கன்னா ஈவினிங்காக வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் சின்னதாக ஒரு மல்லிகைப்பூ செடி இருக்குதுங்க. சரி அதில் போய் மொக்கு பறிச்சுக்கலாம். செடி சின்னது தாங்க, ஆனால் மொக்கு நிறையாவே இருக்குதுங்க. மொக்கும் பார்த்திங்கன்னா பெருசாகவே இருக்குதுங்க. ஒரு 2 நாள்த்த மொக்கு இருந்துச்சுனாலே போதுங்க, ஒரு நல்ல பெரிய ரவுண்டே கிடச்சிருங்க. நீங்களே பாருங்கள், இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் எவ்வளோ பெரிய மொக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. சரின்னு ஒரு 2-3 நாள்த்த பூ இருந்துச்சுங்க. பொறிச்சிட்டு வந்து வச்சுருக்கீல, கட்டிடுன்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. சரின்ட்டு ஒரு 2 நாள்த்த பூ வச்சு 3 ரவுண்டு வந்துச்சுங்க. அதை வச்சு கோர்த்து வச்சுட்டு இது பார்த்திங்கன்னா நைட்டு வந்து அம்மா டின்னருக்கு வந்து தோசையே செஞ்சுக்கலான்னு சொன்னாங்க. நம்மனால நைட்லாம் வந்து உள்ளே நின்றுக்கிட்டுலாம் தோசை சுடுறது ரொம்பவே கஷ்டங்க இந்த வெயிலுக்கு. எனக்கு நீங்கள் போன வாரம் பார்த்தீங்கன்னா முறுக்கு செய்கிறதுக்காக வெளியில் அடுப்பு கூட்டியிருந்தேங்க. ஏன்னா அந்த அடுப்பில் பற்ற வச்சு கொடுத்தீங்கன்னா வேணால் நான் தோசை சுடுறேன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேங்க. சரி என்ன பண்ணுறது, சொல்கிறது செஞ்சு தானே ஆகணும்னு சொல்லிவிட்டு அம்மாவும் வெளியவே அடுப்பு பற்ற வச்சு கொடுத்துட்டாங்க. இதில் நம்ம உட்காந்துட்டு காத்தாட சுடுறதுக்கு எப்படி இருக்குங்க, உள்ளே நின்றுக்கிட்டு வெந்து புளிங்கிட்டு சுட்டா எப்படிங்க இருக்கும். அழகாக ஸ்டூலை போட்டு உக்காந்துக்கிட்டேங்க. அதில் நின்றுக்கிட்டே தானேங்க செஞ்சுக்கிட்டு இருக்கணும். இதில் ஸ்டூலை போட்டு உக்காந்துக்கிட்டு ஜாலியாக எல்லாத்துக்கும் சுட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தேங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அம்மா தக்காளி கடைசல் செஞ்சுட்டு இருந்தாங்க. தோசைக்கு தக்காளி கடைசலுக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க. உட்காந்து சுடுறனால தோசை சுடுற சலுப்பே தெரியலங்க. சீக்கிரம் சுட்டு முடிச்சாப்புல இருந்துச்சுங்க. நல்லா தீ கலகலன்னு எரிஞ்சுதுங்களா, வெளியே கொஞ்சம் நல்லா காற்று அடிச்சுதுங்களா, பெருசாக வேக்கவும் இல்லைங்க. சீக்கிரமாகவே சுட்டு முடித்த மாதிரி தாங்க இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி வெளியே உட்காந்து தோசை சுட்ருக்கீங்களா என்னன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தோசை சுடுறது பிடிக்குமான்ட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. அப்போ தாங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு வருங்க. ஓகேங்க, நம்ம அடுத்து இன்னொரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்களா. பாய்.